வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அது மிகவும் முக்கியமானது. அதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளலாம். லக்கணத்திற்கு 5வது வீடு என்பது பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய வீடு, குலதெய்வ அருளை குறிக்கக்கூடிய வீடு, முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடிய வீடு, அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய வீடு, உயர் கல்வியை குறிக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டில் சுபக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய முழு சுவராக இருக்கக்கூடிய குரு பகவான், சுக்கிர பகவான் இவர்கள் எந்த விதமான பாவக்கொழின் தொடர்பும் இல்லாமல், பலமான முறையில் நீச்சம் இல்லாமல், வக்கரம் இல்லாமல், பகை பெறாமல் அவர்கள் இருந்தால் அந்த ஜாதகர்கள் யோக ஜாதகர்கள், அதிர்ஷ்டத்தை அணிவிக்க பிறந்தவர்கள் என நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லையா, லக்கணத்திற்கு 9ஆம் வீட்டில் இதே சுபகிரகங்களான சுக்கிரன் அல்லது குரு பகவான், லக்கணத்துக்கு 9ஆம் வீடான பாக்கிய வீடான யோக வீடான அந்த பாக்கியாதி வீட்டில் இருந்தாலும் அந்த ஜாதகர்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் சிரமப்பட்டாலும் பின்பு நல்ல முறையில் வாழ்ந்து முன்னேற்றம் அடைவார்கள். யோகத்திற்கு அனுபவிக்கப்படுபவர்கள். லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் பெரும் பணத்தை குறிக்கக்கூடிய லாபாதிபதி வீடு, அந்த வீட்டில் குரு பகவான் சுக்கிர பகவான் எந்த விதமான இடங்களும் இல்லாமல் குரு பகவானும் சுக்கிர பகவானும் அசுபகிரகங்கள் தொடர்பு இல்லாமல் அவரோடு இணைவு இல்லாமல் தனித்திருந்தால் அப்பொழுதும் நல்ல பலன்களை ஜாதகர் அனைவரும். இப்படி ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறத பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்தபடியே காண்போம். நன்றி, வணக்கம்.